Hello, good evening students. In the live class வந்திருக்க அனைத்து மாணவர்களுக்கும் மாலை வணக்கம். நம்ம இப்ப பார்க்க போறது TNPSC Group 4 கான வினாக்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அதாவது மேக்ஸ்ல பார்த்திருக்கோம். ஏற்கனவே 10 வினாக்கள் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? இது 11வது வினாக்கள் நம்ம பார்க்கலாம். ஓகே, क्वेश्चन नंबर 11. क्वेश्चन नंबर 11 part 2. ஓகே, क्वेश्चन नंबर 11. ஓகே, क्वेश्चन படிக்கிறேன் கவனிங்க. If A is to B solution இப்போ A is to B equal to 2 is to 3. Okay. அடுத்தது BC B is to C equal 4 is to 5. C is to D equal 6 is to 7. Find A is to B is to C is to D கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? ஏற்கனவே நம்ம 10வது क्वेश्चन பாரு அதே மாடல் தான். இப்போ திருப்பி ரீகால் இப்போ பாருங்க. இதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டோம். ஆப்ஷன்ஸ் வந்து எத்தனை 4 கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் A என்ற ஆப்ஷன் 16 is to 22 is to 30 is to 35. B ஆப்ஷன்ஸ் 16 is to 24 is to 30 is to 35. C என்ற ஆப்ஷன் 16 is to 24 is to 15 is to 35. D என்ற ஆப்ஷன் 18 ratio 24 ratio 30 ratio 35. 4 ஆப்ஷன். இதில் எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்டாக வருதுன்னு பார்க்கலாம். நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன? A ratio B ratio C ratio D கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் A is to B ன்னு எழுதிக்கிறோம். A is to B என்ன பாருங்க 2 3. அடுத்தது C. அடுத்தது C. C B is to C. B யும் C யும் எழுதிக்கிறோம். 4 5 எழுதணும். இது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்குறேன். ஈக்குவலா இல்லை. அப்போ வந்து ஈக்குவலா வர வைக்கணும் ரெண்டும். அப்போ இதை வந்து 4ஆல மல்டிப்ளை பண்ணலாம், இது 3ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இந்த 4ன்னு இதையும் 4ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. இப்போ 2 4s are 8 12. இது 3ஆல இதையும் 3ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 15. A B C கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, 5 3s are 15. 12 3 4 4 3s are 12. ஓகே, அடுத்து என்ன கண்டுபிடிக்கிறது? C D. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்களேன். இப்போ A B C D. Aன்றது என்ன? 8 12 15. ஓகே, CD எவ்வளோ? 6 7 கொடுத்துருக்காங்க. ஓகே, 6 ratio 7. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா? இல்ல. அப்போ எதா நம்ம ஈக்குவலா வர வைக்கணும். ஆன்சர்ல இருக்கிறத நம்ம கவனிக்கணும். எல்லாமே 16 வருது, ஒன்று மட்டும் 8. அப்போ இந்த 16 வருது கண்டிப்பா இந்த 2ஆல இதை மல்டிப்ளை பண்ண 30 ஆகுது. இது 2ஆல மல்டிப்ளை பண்றோம். ஒவ்வொன்றுத்தையும் 2ஆல் பண்ண. அப்போ 16 24 30. அப்போ இது ரெண்டு ஈக்குவலா வரணும் இல்லையா? இது ஒரு 5ஆல மல்டிப்ளை பண்ண. அப்போ இதையும் 5ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. 7 into 35. ஓகேங்களா? இப்போ இந்த ஆன்சர் இருக்கான்னு பார்க்கலாம். 16 24 30 35. ஓகே, ஏன்னா சில நேரத்தில் சிம்பிளை பண்ணி வச்சுட்டான்னு வச்சுக்கோ. அப்போ ஆன்சர் வெவ்வேறு முறை. 2ஆல இதுனா 18 12 15. இது ஆகாது. அப்போ இதுதான் இது நம்ம பார்க்கணும். சிம்பிளை பண்ணல. அப்போ எதுனா இருக்கா பார்க்கலாம். 16 3 A B C. அப்போ B ஏவில் கிடையாது, Bன்றதுல இருக்கு பாருங்க. 16 ratio 24 ratio 30 ratio 35. B is the correct answer. அப்போ எது ஆன்சர் கரெக்ட்? Bன்ற ஆப்ஷன்ஸ் கரெக்ட். இதுதான் சரியான விடை. இப்போ 11வது क्वेश्चन பார்த்துட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது क्वेश्चन நம்பர் 12. क्वेश्चन இப்போ பாருங்க. சொல்யூஷன் 12th சொல்லி A ratio B equal to 3 ratio 2 கொடுத்துட்டாங்க. அப்புறம் B ratio C equal to 3 ratio 4. C ratio D equal to 2:3. A B C D கண்டுபிடி. இப்போ நம்ம வந்து A B C D இப்படி பாருங்க. AB எவ்வளோ பாருங்க 3 2. அடுத்து BC BO CO 3 4. CO DO C and D 2 3 இப்படி எழுதிக்கிறோம். இப்போ இது ரெண்டு நம்ம எடுக்கலாம். ஃபர்ஸ்ட்
இது ரெண்டும் எடுத்தா ஈக்குவலா இருக்கா பாருங்க, ஈக்குவலா இல்லை. அப்போ இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாம், இதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இங்க 3 என்ன வருது பாருங்க, 3. இல்லை ரெண்டு கூட எடுத்துங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகுதுன்னா இது ரெண்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 2னா இது 3 ஆல மல்டிப்ளை பண்ண 9 6, இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்க 8. ஓகேங்களா, 9 6 8. இப்போ A B C D கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் D. அப்போ 9 6 8. CD என்ன இருக்கு பாரு, 2 3 2 3. இது ரெண்டு ஈக்குவலா வரணும். இப்போ இங்க 8 இருக்கு, இங்க எதை மல்டிப்ளை பண்ணா 8 வரும், 4 மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ இது 4 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 9:6 is ratio 8:12. இதுதான் ஆன்சர். இது ரெண்டு ஈக்குவல், 2 4s are 8 8 வந்துருது, 3 4s are 12. அப்போ 9 6 8 12 ஆன்சர் இருக்கா பாருங்க, 9 6 8 12 9 6 8 12. A என்ற ஆப்ஷன் 3:2:4:3. B என்ற ஆப்ஷன்ஸ் வந்து 9:6:8:6. C என்ற ஆப்ஷன் 9:6:8:12. அப்போ இதுதானே ஆன்சர். வந்துச்சு இல்லையா? C is the correct answer. C is the correct answer. C தான் நமக்கு சரியான விடை. இப்போ கொஸ்டின் நம்பர் 12 பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 பார்க்கலாம். இது பாருங்களேன், இது ஒரு மாடல்ல எல்லா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல கேட்கப்பட்ட வினாதான் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுவரை நம்முடைய கல்வி சேனலை, ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நம்ம எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே. கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்றது ஜட்ஜ்மெண்ட் நீங்கள் தான் சொல்லணும், அதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. அது கொஞ்சம் எனக்கு ஒரு மன வருத்தமாக இருக்குது. அது ஆன்சர் எப்படி இருக்குன்றது, டீச் பண்ணுறது எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி, ஏன்னா அப்புறம் ஒரு பூஸ்ட் எனர்ஜி எங்களுக்கு கிடைக்கும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 13. இதுவரை கேட்கப்பட்ட வினாக்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத பார்க்கல. இப்போ கேட்கப்பட்ட வினாக்கள் இதில் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதும் வருது சேர்ந்து. ஓகே, இப்போ கொஸ்டின் நம்பர் 13 இருக்கு. இஃப் x/y ஈக்குவல் டு 2/3ன்னு கொடுத்துட்டோம் அண்ட் y/z ஈக்குவல் டு 5 7 கொடுத்துட்டோம். அப்போ xz என்ன கேட்குறான், xz என்னன்னு கேட்குறான் ஆன்சர். தென் x/z ஈக்குவல் டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுக்கிறான். தமிழில் வந்து x/y ஈக்குவல் டு 2/3, மேலும் y/z ஈக்குவல் டு 5/7 எனில் x/z ஈக்குவல் டு கொஸ்டின்ஸ் மார்க். இப்போ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தா எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட்ங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் 2/7 அல்லது B ஆப்ஷன்ஸ் கரெக்டா 7/10, C ஆப்ஷன்ஸ் வந்து 3/5 அல்லது D ஆப்ஷன் 10/21. இப்போ பாருங்க எடுத்துக்கலாம். x/y ஈக்குவல் டு 2/3 xy. அடுத்தது y/z ஈக்குவல் 5/7. நெக்ஸ்ட் x/z ஈக்குவல் என்னன்னு கேட்குறோம். இப்போ கவனிங்க, ஆப்ஷன்ஸையும் நம்ம கூடவே கவனிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆப்ஷனும் கவனிக்கணும். ஓகே, எக்ஸ் கேட்குறான், அடுத்தது என்ன கேட்குறான், xz. ஓகே, நம்ம கண்டுபிடிக்கலாமா? இப்போ xy என்றது 2 3. அடுத்தது yz இது 5 7. ஓகே, இது ரெண்டு ஈக்குவலா இருக்கா பாருங்க, இல்லை. அப்போ இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாம், இது எல்லாத்தையும் 5 ஆல மல்டிப்ளை பண்ணா இதை 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, அப்போ 15 வந்துச்சா? அப்போ 5 10 ரேஷியோ 15, இது 3 ஆல இது பண்ணுங்க, ரேஷியோ 21. ஓகே, இது x y z. அவன் என்ன கேட்குறான், x z தானே கேட்குறான். அப்போ x இது z. ஆன்சர் வந்து 10/21. ஆன்சர் என்ன, 10/21 வந்துடுச்சா? D is the correct answer. D தான் கரெக்ட் ஆன்சர். அப்போ D is the correct answer. அப்போ x y ன்னு கேட்கும்போது இங்கே ஏற்கனவே x y இருக்கு, அது கொடுக்க மாட்டான். y z இருக்கு இல்லை, அப்போ x z தான் நமக்கு எடுத்துக்கிறோம். இது x, இது z. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது போல நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது இதே போல சம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14.
கொஸ்டின் நம்பர் 14. இந்த லைவ் கிளாஸ்ல வந்திருக்க அனைத்து மாணவர்களும் நல்லா கூர்ந்து கவனிங்க. கவனிச்சீங்கன்னா நம்ம இந்த இதெல்லாம் ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். இப்போ நான் அதை டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 14. இதில் ஏ ரேஷியோ, இதே இப்போ ஏ ரேஷியோ பி ஈக்குவல் 6:5. அடுத்தது பி ரேஷியோ சி ஈக்குவல் டு 5:8. then and C ratio D equal 7:9. இது என்ன கேட்குறான் கொஸ்டினா, A ratio D என்னன்னு கேட்குறான். அதே போல் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டா எந்த ஆப்ஷன்ஸு கரெக்டுன்னு பார்க்கலாம். A ரேஷியோஸ் ஏன்றது எடுத்துக்கலாம். A இது AB வித்தியாசமாக இருக்கு பாருங்க. நம்ம அப்படியே எடுக்கணும்னா கூட இது 5 வந்துடுச்சு, ஓகே பிரச்சனை இல்லை. அப்போது ஏன்றது அதே போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஏபிசிடி இருக்கு. நம்ம ஏபி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஏபிசி, ஏபின்றது எவ்வளோ 6:5 பிசின்றது என்ன பாருங்க 5:8. இது ரெண்டு ஈக்குவல் ஆயிடுச்சு, அப்போ பிரச்சனை இல்லை நமக்கு. 6:5:8 ஓகே. அடுத்து டி ரேஷியோ, அப்போ சிடி என்ன இருக்கு 7, இங்க 9. சிடி 7 9. ஓகே, இப்போ பாருங்களேன். இப்போ இதை சிம்பிளை பண்ணணும். இது ரெண்டு எப்படி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். இது 7ஆல மல்டிப்ளை பண்ணலாம், இது 8ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ இது எல்லாத்தையுமே 7, இது ஃபுல்லா 7. 42, 7 6 are 42, 7 5 are 35, 56, 56. அப்போ டி வந்து 8ஆல மட்டும் 72. இது ஏ, இது பி, இது சி, டி. இப்போ அவன் கேட்கறது என்ன கேட்கிறான், ஏடி கேட்கிறான். நல்லா கவனிங்க, ஏடி தான். அப்போ ஏடி ஏ ரேஷியோ டி ஈக்குவல் டு ஏன்றது 42 ரேஷியோ 72. ஓகே, ஆனா 42 நமக்கு இங்க வரல. 42 வருதா பாருங்க. 42 எதுனா இருக்கா பாருங்க, இல்லை. அப்போ இங்க என்ன இருக்கு 7 ரேஷியோ 12, 3 ரேஷியோ 7, 12 ரேஷியோ 7 இருக்கு. இப்போ இதை சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். சிம்பிளை பண்ணணும். இப்போ 42 2ஆல சிம்பிளை பண்ண 21, இது 36. ஓகேவா? அடுத்தது இப்போ ஆன்சர்ல என்ன இருக்கு பாருங்க 12. ஆன்சர்ல ஆன்சர் என்ன 7:3. ஏ ரேஷியோ டி தான் கேட்குறோம். அப்போ இது 21, இது 36. இப்போ 3ஆல இது பண்ணலாமா பாருங்க. 3ஆல டிவைட் பண்ண 7 3s are 21, இங்க 12. 7 ratio 12. 7 ratio 12 is the correct answer. B is the correct answer. B தான் சரியான விடை. ஓகே, 3ஆல டிவைட் பண்றோம். டிவைட் பண்ணா நமக்கு வந்து 7 3s are 21, இது 12 3s are 36. சிம்பிளை பண்ணிருக்கிறதுனால நம்ம சிம்பிளை பண்றோம். இதே டைரக்ட் ஆன்சர் கொடுத்தா டைரக்டா எழுதிடும். ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் நம்பர் 14 பார்த்தோம். 14ல 7 ratio 12 is the correct answer. B is the correct answer. B தான் சரியான விடை. B வந்து சரியான விடை. ஓகே, அடுத்த கொஸ்டின் if 15வது கேள்வி. இதே மெத்தட் தான். நோட்ல இருக்க அந்த கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாத்தையும் எழுதி உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. கொஸ்டின் நம்பர் 15. A ratio B 3 ratio 4. அடுத்து BC 8 ratio 9. அவ்வளோதான் கொடுத்துருக்கிறேன். find A ratio C கேட்கலாம். A ratio C, AC பார்க்கலாங்களா? ஓகே, ABC. AB எவ்வளோ 3 4, BC எவ்வளோ 8
9. அப்போ இதுதான் ஹையஸ்டாக இருக்குது. அப்போ இது எதால் மல்டிப்ளை பண்ண ஈக்குவல் ஆகுது பாருங்கள், 2. இங்கே 2. அப்போ 6, 8, 9. அவன் கேட்கறது ஏசி. ஏசி இது ஏ, இது பி, இது சி ஆயிடுச்சா? அப்போ ஏசி தான் நமக்கு தேவை. ஏ ரேஷியோ சி ஈக்குவல் 6:9. 6:9 இருக்கா பாருங்க, இல்லை. அப்போ அவன் சிம்பிளை பண்ணிக்கிறான். 2ஆல் 3ஆல் சிம்பிளை, 3 2s are 6. அதே 3ஆல் டிவைட் பண்ணு, 3. 2:3. அப்போ 2:3ன்றது எந்த ஆன்சர் பாருங்க, பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி தான் சரியான விடை. கரெக்ட் ஆன்சர் எது? பி. பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன்ல பி 2:3. 2:3 வந்துடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்தது 16. 16வது கொஸ்டினும் இதே மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க, பார்க்கலாம். ஓகேங்களா? என்ன சார் நீங்கள் எங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டீங்களா? நாங்கள் ஹோம்ஒர்க் எங்கே சார் பண்ணுறது நினைக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சரை சொல்லுங்க. ஓகே, கொஸ்டின் நான் சொல்கிறேன் பாருங்க. இஃப் கொஸ்டின் நம்பர் 16, if A ratio B equal 3:4. okay, oh, sorry, 4 is to AB A ratio 4:6. அடுத்து BC equal B ratio C equal to 18:5. Then ABC கேட்கிறோம். ABC கேட்கிறோம். 3 ஆன்சர். ஓகே, AB எவ்வளோ 4, 6. BC எவ்வளோ 18, 5. இது ரெண்டும் ஈக்குவலாக வரணும். ஈக்குவலாக வரல. அப்போ இங்கே 18 தான் ஹையஸ்டாக இருக்குது. அப்போ இது என்ன பார்க்கலாம், ஏதாவது 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாமா பாருங்கள். 3ஆல் இதையும் 3ஆல் இதையும் 3. அப்போ 3 4s are 12, ரேஷியோ 18, ரேஷியோ 5. அவன் என்ன கேட்குறான் கொஸ்டின், ஏபிசி. அப்போ ஆன்சரு ஏ வந்து 4:6:18 ஏ. பி ஆன்சர் 2:3:9. அப்புறம் சி ஆன்சர் 4:6:5 இல்லை. டி வந்து 12:18:5. அப்போ டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டி தான் சரியான விடை. ஓகே, நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க. ஓகே, தேங்க்யூ, குட். டி சொல்லியிருக்கீங்க. ஓகே, டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் 17. என்ன சார் எங்களுக்கு இதே சமயம் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களே, இதெல்லாம் கேட்கப்பட்ட வேணா நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸி ஆகிடும். இப்போ கொஸ்டின் நம்பர் 17. இஃப்னு கொடுத்துட்டா நான் கணக்கு மட்டும் சொல்யூஷன் பண்ணுறேன். ஏ ரேஷியோ பி ஈக்குவல் 2:3. இதை நம்ம பார்க்குறதெல்லாம் சொல்யூஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? 2:3 ஏ. பிசி பி ரேஷியோ சி ஈக்குவல் டு 4:5ன்னு கொடுத்துட்டு சிஏ என்ன கேட்குறான் பாருங்க. சிஏ 4 ஆப்ஷன் கொடுத்துறான். 15:8, 6:5. டி சி வந்து 8:5, டி வந்து 8:15. இப்போ 4 ஆப்ஷன்ஸ், எந்த ஆப்ஷன்ஸ் கரெக்ட்னு பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நவ் யூ ஃபைண்ட் அவுட் ஏபிசி. ஏபி எவ்வளோ 2 3. அடுத்தது பிசி எவ்வளோ 4 5. ஓகே, இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஈக்குவலாக இருக்கா? இல்லை. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இதே 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, இதே 3ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ மல்டிப்ளை 2 4s are 8, 3 4s are 12, 15. இது ஏ, இது பி, சி. அவன் கேட்கறது சிஏ. அப்போ சி ரேஷியோ ஏ ஈக்குவல் சி வந்து எவ்வளோ 15 ரேஷியோ 8. 15 ரேஷியோ 8. இது சிம்பிளை பண்ண முடியுதா? ஆன்சர்ல இருக்கா பாருங்க. ஆன்சர்ல ஓகே, ஏவே கொடுத்துருக்கான். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15:8. அப்போ ஆன்சர் எது? ஏ. ஏ தான் சரியான விடை.
15:8. ஓகேங்களா? 17 கொஸ்டின் நம்பர் 17 முடிச்சோம். நெக்ஸ்ட் 18 கொஸ்டின் நம்பர் 18. ஓகே ஸ்டூடெண்ட், நல்லா ஈஸியா புரிஞ்சிருக்குது. இது போல சம்ஸ் கொடுத்தா ஈஸியா நீங்க ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்துட்டு பார்ட் 2ல பார்த்துட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு பார்ட் 1ல 10 பார்த்தோம், பார்ட் 2ல 10 பார்க்கலாம். ஓகேங்களா? 18 அதே தான். இப்போ A ரேஷியோ B ஈக்குவல் 3:5, B ரேஷியோ C ஈக்குவல் டு 7:8. என்ன கேட்குறோம்? AC A:C என்ன? மேலும் எனில் ஏசியின் மதிப்பு காண்க. சொல்லுங்க பார்க்கலாம். A B C எழுதிக்கிறீங்க. இது 3, AB வந்து 3, 5 கொடுத்துறோம். அது BC 7, 8 கூட. இது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு பார்க்குறோம். ஈக்குவலா இல்லை. அப்போ இது 7ஆல மல்டிப்ளை பண்ணலாம். மேலே இருக்கிறது இது எதால மல்டிப்ளை 5ஆல மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ண பாருங்க. ஏன்றது எவ்வளோ? 21, Bன்றது 35, Cன்றது 40. அவன் கேட்கறது ACA கேட்கிறான். ACA கேட்கிறான். அப்போ AC ஈக்குவல் ஏன்றது எவ்வளோ? 21:40. இது எதுவுமே சிம்பிளை பண்ணலாம். அப்படியே இருக்கா பார்க்கலாம். அப்போ A தான் 21:40, 40:21, 22:42, D வந்து 42:22. அப்போ A தான் 21:40 தான் சரியான விடை. A is the correct answer. A is the correct answer. Students, நம்ம 18வது கேள்விக்கு A தான் சரியான விடை. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 19. 19வது கொஸ்டினை கவனிங்களேன் கொஞ்சம். If x by 5 equals y by 8, then find x plus 5 is to y plus 8 ன்னு கொடுத்துட்டோம். இப்போ நம்ம சொல்யூஷன் தான் ஒர்க் அவுட் பண்றோம். x by 5, if x by 5 equal to y by 8 எனில் x plus 5 is to y plus 8 இன் மதிப்பை காண்க அல்லது காண்க, கண்டுபிடி, ஏதாவது கேட்கலாம். இப்போ இதை வந்து சிம்பிளை பண்ணிக்கலாம். இங்க கவனிங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? இது இப்படி, இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது இங்க எடுத்துன்னு வந்துடலாம். அப்போ x by y equal 5/8. x by equal to 5/8. ஓகே, இப்போ x இதுல சப்ஸ்டிட் பண்ணலாம். x ஓட மதிப்பு 5, y ஓட மதிப்பு 8 இல்லையா? அப்போ x இருக்கிற இடத்துல நல்லா கவனிங்க, x இருக்கிற இடத்துல y ஓட மதிப்பு x இருக்கிற இடத்துல x ஓட மதிப்பு. அப்போ x equal to 5, y equal to 8. அப்போ x இதுல சப்ஸ்டிட் பண்றோம். 5 plus 5, then x plus 5 is to y plus 8. y ஓட மதிப்பு 8 plus 8. ஓகே, இது 10, 16. இப்போ ஆன்சர்ல பார்க்கும்போது என்ன வருதுன்னு பார்க்கலாம். a ஓட மதிப்பு 3:5 ன்னு கொடுத்துக்கிறான். b ஓட மதிப்பு 8:5 ன்னு கொடுத்துக்கிறான். c ஓட மதிப்பு 13:8 ன்னு கொடுத்துக்கிறான். d ஓட மதிப்பு 5:8 ன்னு கொடுத்துக்கிறான். அப்போ 5:8 10 நமக்கு 10:16 தான் வருது. ஆனா ஆன்சர் என்ன ஆகுதுன்னா 5:8 ன்னு வரதுனால அப்போ இதை வந்து அவன் 2ஆல சிம்ப்ளை பண்ணிருக்கிறான். அப்போ இது 10 2ஆல டிவைட் பண்ணினா 10 2:16/2, that is equal 5:8 is the correct answer. அப்போ எது கரெக்ட் ஆன்சர்? D is the correct answer. D தான் சரியான விடை. D தான் சரியான விடை. அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 20. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 20.
நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நல்லா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிஃபிகேஷனாக. நீங்களும் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு ட்ராவல் பண்ணும்போதே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே அப்படியே எடுத்து நீங்கள் பார்க்கலாம். ஏர்ஃபோன் மாட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டே போனால் கூட அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கொஸ்டின் 20. கொஸ்டின் நம்பர் 20. இதில் பாருங்களேன். if question பாருங்க, if x is to y equal 3:4 னு கொடுத்துட்டோம். find 4x plus 5y ratio 5x minus 2y னு கொடுத்துட்டோம். இதோட மதிப்பு கேட்கலாம். எவனே என்ன கொடுத்த கிவன்ல கொடுத்தா. அப்ப if x is to y equal 3 4 அப்போ x ஓட மதிப்பு 3, y ஓட மதிப்பு 4. எடுத்து இதுல சப்ஸ்டிட் பண்ணுங்க. x கிரேட்ல 3 சப்ஸ்டிட் பண்ணு. 4 3s are 4 into 3 plus 5 into 4 ratio 5 into 3 minus 2 into 4. ஓகே, இது இப்போ 4 3s are 12 20 ratio 5 plus 3 5 into 3s are 15 8. இது சிம்ப்ளை பண்ண 32 ratio 7. 32 ratio 7. 12 plus 20 இதில் 15ல மைனஸ் பண்ணால் 32 ratio 7 தான் ஆன்சர். வருதா பார்க்கலாம், எதில் வருது பார்க்கலாம், செக் பண்ணுங்க. A என்ற ஆப்ஷன் 9:3, B என்ற ஆப்ஷன் 32:7, C என்ற ஆப்ஷன் 12:7, D ஆப்ஷன் 7:32. எந்த ஆன்சர் கரெக்ட்? வெரி குட், B is the correct answer. 32:7. அப்போ B தான் சரியான விடை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதுவரையும் 10 கொஸ்டின் பார்த்துருக்கிறோம். அடுத்தது 11வது கொஸ்டின், சாரி 10 கொஸ்டின் பார்த்தோம்னா 11ல இருந்து அப் டு 20 வரையும் நம்ம பார்த்தோம். 20 கேள்வி ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் 20 கொஸ்டின் பார்த்துருக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது உங்களுக்கு ஹோம் ஒர்க்கை ஒரு கணக்கு தரேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு ஹோம் ஒர்க் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. if x is to y equal 3:5, then 5x plus 3y equal 15x minus 2y is தமிழ்ல x is to y equal 3:5 எனில் 5x plus 3y ratio 15x minus 2y in காண்க அல்லது மதிப்பு காண்க எதனா கேட்கலாம். ஓகே, ஆப்ஷனும் கொடுத்துட்றேன். ஆப்ஷன் வந்து A என்ற ஆப்ஷன் 7:6, B என்ற ஆப்ஷன் 3:5, C என்ற ஆப்ஷன் 6:7, D என்ற ஆப்ஷன் 5:3. இதில் சரியான விடையை நீங்கள் தேர்ந்தெடுத்து கமெண்ட் பாக்ஸில் எந்த ஆன்சரை நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இதுவரையும் நம்முடைய லைவ் கிளாஸை உட்கார்ந்து நல்லா கவனித்த அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய ரவி கல்வி சேனல் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மீண்டும் அடுத்த லைவ் கிளாஸ் எப்பன்றது நான் சொல்கிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், லைவ் கிளாஸில் கலந்துக்கும் மறுபடியும் ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன்.
ஓகே, இது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரவி. பாய்.